بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. وقال النبي عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها وامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، وكما قال عليه الصلاة والسلام. رواه الإمام புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஃபீ ஸஹீஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து பரிபோஷித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகனான தனித்தவனான இணை துணை அற்றவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் எமது உயிருக்குயிரான உயிரிலும் மேலான நேர்வழியின் ஒளிச்சுடராக வந்துதித்த சர்தார் ஆலம் ரசூலே மக்பூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் நபி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் கியாமத்து பரியந்தம் நபி அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, சகல சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படியாக முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்களும் பாக்கியங்களும் நன்மாராயங்களும் நன்மைகளும் நிறைந்து காணப்படும் ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு அளித்திருக்கின்றான். ரமலான் பாக்கியமான ஒரு மாதம், வெகுமதியான ஒரு மாதம். அதனை அடைவது ஒரு பாக்கியம். அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ். நடுப்பகுதியை அடைந்திருக்கிறோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இந்த ரமலானை பிரயோஜனப்படுத்தி அவனால் இந்த ரமலானில் வாக்களிக்கப்பட்ட அனைத்து அருட்கொடைகளையும் பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உள்ளத்திலே ஆழமாக இந்த ரமலான் என்னை கழுவி சுத்தமாக்குவதற்கென்று தரப்பட்ட ஒரு அல்லாஹ்வின் அருட்கொடை, அல்லாஹ்வின் விருந்தாளி. எப்படியான ஒரு விருந்தாளி? பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்து கொண்டு வந்து போகும்போது அடியார்களுடைய பாவங்களை மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்து கொண்டு போகும் ஒரு விருந்தாளி. வித்தியாசமான ஒரு விருந்தாளி. ஏனைய விருந்தாளிகள் அனைவர்களையும் விட்டு வேறுபட்ட ஒரு விருந்தாளி. அப்படியான ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதிலே நாம் உறுதி கொள்ள வேண்டும். என்னென்ன நற்கருமங்கள் இருக்கின்றனவோ அத்துணை நற்கருமங்களையும் நான் இந்த ரமலானிலே செய்ய வேண்டும். அத்துணை பாக்கியங்களையும் பெற வேண்டும். அதிலே குறிப்பாக இந்த ரமலானிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் சதகா, தான தர்மம். நபி அவர்களை பற்றி ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரமலான் வந்துவிட்டால் தர்மத்தின் வேகம் அதிகமாகிவிடும். எந்த அளவு வேகமாக நபி அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள் என்றால்,
மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள். ரமலான் ஏன் எல்லா பாக்கியங்களையும் அடைந்து கொள்ள வேண்டும், இந்த பாக்கியத்தையும் பெற்று நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், இந்த அமலையும் செய்து நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு பேராவலில் நல்ல காரியங்கள் அனைத்திலும் ஈடுபட வேண்டும். சதகா, ஜகாத் இவைகளையும் நான் ஈடுபட வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ரமலான் என்று வந்துவிட்டால் அதிகமாக ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ரமலானிலே ஜகாத் கடமை அல்ல. ரமலானிலே ஏன் ஜகாத் கொடுக்கிறோம்? ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் 70 ஃபர்துடைய கூலி கிடைக்கின்றது என்ற ஒரு நன்மையை ஆதரவு வைத்து நன்மையை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நாம் ரமலானிலே ஜகாத் கொடுக்கிறோம். ஜகாத் எப்பொழுது கடமையாகும்? வருடம் பூர்த்தியானால் ஜகாத் கடமையாகும். சொத்து இருக்கின்றது, வியாபார பொருள் இருக்கின்றது, தங்கம் வெள்ளி இருக்கின்றது, அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது, பாவனை பொருளாக இல்லை, அவருடைய செலவினங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருளாக இருக்கின்றது என்றால் அது ஒரு வருடம் பூர்த்தியாக போது அதற்கு ஜகாத் வாஜிபாகி விடுகின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சிலர் முட்கூட்டி கொடுக்கிறார்கள், சிலர் தாமதமாக கொடுக்கிறார்கள். எப்படியோ ரமலானிலே ஜகாத் கொடுப்பதற்குரிய காரணம் நன்மைகள், அபரிவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆர்வத்துடன் அதிகமாக இதை கொடுத்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களுடைய நோக்கம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஜகாத் என்பது ஒரு வரி அல்ல, ஜகாத் என்பது டாக்ஸ் அல்ல, ஜகாத் என்பது இபாதத். தொழுகையை போன்ற, ஹஜ்ஜை போன்ற இபாதத்தான், நோன்பை போன்ற இபாதத்தான் ஜகாத். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே 32 இடங்களில் ஜகாத்தை தொழுகையுடன் சேர்த்து சொல்கிறான். வரி என்றால், டெக்ஸ் என்றால் யாரும் மனவிருப்பத்துடன் கொடுப்பதில்லை, கஷ்டத்தோட, சிரமத்தோட, வெறுப்போட கொடுப்பார்கள். ஆனால் ஜகாத் இபாதத் என்பதனால் இதை அடியான் மனவிருப்பத்துடன், தொழுகையை அல்லாஹுடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்கும் ஒரு அடையாளம் என்று நாம் எப்படி அதை நிறைவேற்றுகின்றோமோ அதே போன்று ஜகாத்தை நாம் மனவிருப்பத்துடன் கொடுக்க வேண்டும். ஏனைய மார்க்கத்தை போன்று கொடுக்க சொன்ன ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம். எல்லா மார்க்கங்களிலும் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கின்றது, பசித்தவனுக்கு, வறியவனுக்கு உதவி செய், கொடு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் கொடுப்பதை கடமையாக்கி இருக்கின்றது. கொடுப்பது ஏதோ மனிதாபிமானம், கொடுப்பது ஏதோ இரக்கத்தன்மை, கொடுப்பது ஏதோ உள்ளத்தின் ஈரத்தன்மை அல்ல, கொடுப்பது மார்க்கம். உன்னுடைய சொத்தில் 2.5% இது உன்னுடைய சொத்தல்ல, அது ஏழைகளுக்கு போக வேண்டும். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய சொத்திலே ஏழைகளுக்கு போக வேண்டிய பங்கு இருக்கின்றது. அது வெறுமனே பணக்காரர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. எதை நாம் வைத்திருக்கிறோமோ அது எங்களுடையதல்ல. கைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த பணம் அது செல்வந்தர்களிடம் மட்டும் சுற்றித் திரியக்கூட ஒன்றாக அது இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ளால் சுற்றித் திரியக்கூடிய ஒன்றல்ல, அது உங்களுடைய சொத்தல்ல, அது பிறருடைய சொத்து. இதை கொடுத்தாக வேண்டும், மக்களும் அதை எடுத்தாக வேண்டும். ஏழைகள் இருக்க வேண்டும், அந்த பணத்துக்குரியவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் அதை கட்டாயமாக எடுத்தாக வேண்டும், இவர்கள் கொடுத்தாக வேண்டும். கொடுப்பதையும் எடுப்பதையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஜகாத் என்பது முற்றிலும் ஏனைய இபாதாத்துகளை விட வித்தியாசமான ஒரு இபாதாத். இதற்கு நபி அவர்கள் பல வாக்குறுதிகளை சொன்னார்கள். முதலாவது வாக்குறுதி, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ் ஜகாத், உங்களோட ஜகாத்தை கொடுத்து உங்களோட சொத்துக்களை பாதுகாத்துக்கோங்க. உங்களோட சொத்துகளுக்குரிய பாதுகாப்பு ஜகாத், உங்களோட சொத்துகளுக்குரிய ஃபுல் இன்சூரன்ஸ் ஜகாத். சில பேர்
அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்று சேகரிக்கிறார்கள். சேர்த்து சேர்த்து மகனுக்கு மகளுக்கு பிள்ளைகளுக்கு என்று சேகரிக்கிறார்கள். கொடுக்காமல் சேகரித்த அந்த சொத்துகளாக போய் சேராத அந்த தலைமுறைக்கு அது முசீபத்தாக போய் சேரும். சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், கொடிகட்டி பறந்தவர்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒன்றுமில்லை. வாகனம் இருக்கின்றது, பெட்ரோல் அடிப்பதற்கு காசு இல்லை. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பணத்துடைய ஹக்கு நிறைவேற்றப்படவில்லை. அது அந்த பணத்துக்குரிய ஹக்கு நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க ஜகாத்தை கொடுத்து உங்களோட சொத்துகளை பாதுகாத்துக்கோங்க. உங்களோட சொத்துகளுக்குரிய பாதுகாப்பு ஜகாத். கொடுத்தா குறையும் என்ற சிந்தனையில கொடுக்காம சேகரிக்கிறீங்க, உங்களோட சொத்துகளுக்குரிய பாதுகாப்பு ஜகாத். இரண்டாவது ஆக பெரும் பிரயோஜனம், எப்ப நாம் கொடுப்போமோ அப்ப பரக்கத்துண்டாகும். மா நகஸத் மாலும் மின் ஸதகத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொன்னார்கள், பொய்யே உரைக்காத வாய். அந்த நாவால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஜகாத்தோ சதகாவோ கொடுக்கிறதால உங்களோட பொருள் ஒரு நாளும் குறையாது, அதுல பரக்கத்துண்டாகும். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அளிப்பான், சதகாவை தான தர்மத்தை ஜகாத்தை வளர்ப்பான். ஜகாத் வளர்க்கப்படும். நபி அவர்கள் உதாரணம் சொன்னார்கள், ஒரு குட்டி ஒட்டகம் வளர்க்கப்படுவதை போல அந்த ஒட்டகம் வளர்ந்து அது இன்னொரு குட்டியை ஈன்று, அது இன்னொரு குட்டியை ஈன்று, இப்படி குட்டிகளாக அந்த ஒட்டகம் பெருக்கெடுப்பதை போல ஜகாத் உங்கள பரக்கத்தை செழிப்புண்டாக்கும். மூணாவது வாக்குறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தா ஜகாத மாலிஹி ஃபகத ذهب عنه شره. யாரு ஜகாத்தை நிறைவேற்றாரோ அவரை விட்டு அந்த பணத்துடைய கெடுதி போய்விடும். பணத்துக்கென்று சில தன்மைகள் இருக்கின்றது, சொத்துகளுக்கென்று சில தன்மைகள் இருக்கின்றது. துன்யா அந்த பணத்துடைய, அந்த சொத்தினுடைய, அந்த தங்கம் வெள்ளியினுடைய, அந்த வியாபார பொருளுடைய கெடுதி உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஜகாத் நிறைவேற்றுவது அது வாஜிபான ஒரு விடயம். அதன் மூலமாக பல வாக்குறுதிகள், முக்கியமான 3 வாக்குறுதி. முதலாவது, அல்லாஹ் இந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக சொத்தை பாதுகாப்பான். இரண்டாவது, எந்த சொத்து இருக்கின்றதோ அதிலே பரக்கத்துண்டாகும். மூன்றாவது, அந்த சொத்துகளினுடைய கெடுதியை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எதை கொடுக்க சொல்கிறான்? உங்களுடைய ஜகாத் பணமாக எதை கொடுக்க சொல்கிறான்? மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொடுங்கள். அது உங்களுடைய சொத்தல்ல, அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். ஆதாக்கும் என்றா உங்களுக்கு தந்தான். மேலான பெரியோர்களே, சோதர்களே, கொடுப்பவர்களுக்கும் கொடுக்காமல் தடுத்து வைப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. கொடுக்கக்கூடியவர்கள் அதனுடைய ருசியை கண்டவர்கள் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே 2 கூட்டத்துக்கும் 2 நபர்களை உதாரணமாக சொல்கிறான். அதிலே ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சூரத்து தாஹாவில ஒவ்வொரு நபியை பற்றி சுருக்கமான வரைவிலக்கணம் கொடுக்கப்படுகின்றது. அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் போது, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத் வகான இன்த ரப்பிஹி மர்தியா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களை சார்ந்தவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்கும்படியாக ஏவக்கூடியவர்களாக, ஜகாத்துடன் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த பக்கம் காரூன், அவனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹ் தாரல் ஆஹிரா வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹ் தாரல் ஆஹிரா. அல்லாஹ் உனக்கு அளித்த சொத்திலிருந்து அத்தாருல் ஆஹிரா என்னும் நிரந்தரமான வீட்டை சம்பாதித்துக் கொள். அந்த பணத்துக்குரிய ஹக்கை நிறைவேற்று. மேலான பெரியோர்களே, சோதர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார்கள்.
காரூன் தடுத்தான், கொடுக்கவில்லை. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வளர்ச்சி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணின் மீது காலை அடிக்கிறார்கள். அந்த சின்ன பிஞ்சி கால், அந்த காலுடைய அடிபட்டதுடன் அந்த இடத்திலிருந்து ஜம்சம் ஊற்றெடுக்கின்றது. உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், ஜகாத் ஊற்றெடுக்கும், ஜகாத் ஊறும். காரூன் அவன் நின்ற இடத்திலேயே சுரிவாங்கப்படுகின்றான். இன்று வரையில் பூமிக்குள்ளால் புதைந்து போகின்றான், பூமிக்குள்ளால் சுரிவாங்கப்படுகின்றான். 2 பேருக்கும் வித்தியாசம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஜகாத் அது சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அது சரியாக நிறைவேற்றப்பட்டால் ஒரு சமூக மாற்றத்தை காணலாம், பொருளாதார தன்னிறைவை காணலாம். சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்றால் அதனூடாக எந்த பிரயோஜனத்தை சமூகம் காண வேண்டுமோ அந்த பிரயோஜனத்தை காண மாட்டார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நினைத்தபடி நினைத்தவர்களுக்கு நினைத்த நேரத்திலே நினைத்த பொருளுக்கு கொடுப்பதல்ல ஜகாத். ஜகாத்துக்கு முறை இருக்கின்றது. யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், முறை இருக்கின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே 2 தரப்பினர்களும் சீரான சிந்தனை உள்ளவர்களாக, சீரான மார்க்க போதனைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் பொருளாதார மாற்றம், சமூக மாற்றத்தை இந்த ஜகாத்தினூடாக காணலாம். முதலாவது தரப்பினர் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை அலசி ஆராய்ந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை அலசி ஆராய்ந்து கொடுக்க வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் கணக்கு சொல்லிவிட்டான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று. அல்லாஹுடைய முடிவு. வணக்க வழிபாடுகள் அதனுடைய கணக்குகளை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான். தொழுகை 2 ரக்காத் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான் எவ்வளவு என்று. அடியார்களுக்கு கொடுக்கவில்லை, இது எவ்வளவு தொழணும் என்று நீங்க முடிவு செஞ்சு தொழுங்க இல்ல. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜி எப்ப செய்யணும், எத்தனை நாள் செய்யணும், என்னென்ன இபாதாத்துகள், நோன்பு எப்ப கடமையாகும், எப்ப பிடிக்கணும், ஜகாத்தும் அவ்வாறுதான். நீங்கள் நினைத்ததை போன்று 4 பேர் உட்கார்ந்து கொண்டு வீட்டிலே அலசி ஆராய்ந்து நான் இவர்களுக்கு கொடுப்போம், அவர்களுக்கு கொடுப்போம், இந்த தடவை அந்த வீட்டுக்கு கொடுப்போம், இந்த வீட்டுக்கு கொடுப்போம், இவ்வளவு கொடுப்போம், கவர்ல போட்டு கொடுப்போம், அப்படி முடிவு செய்யறோன்றல்ல ஜகாத். அதுக்கு முறை இருக்குது. சில பேர் என்ன செய்யறது, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவங்க ரமலான் வந்துட்டா 1 கிலோ பேரிச்சம்பழம் பேக் பண்ற, 1 கிலோ பேரிச்சம்பழம் பேக் பண்ணி ஒரு 50 வீட்டுக்கு கொடுத்துட்ற, அவர் ஜகாத். 100 வீட்டுக்கு கொடுத்துட்ற, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்ற, அவர் ஜகாத். சில பேர் ரமலான் பேக், ஜகாத்துடைய பணத்துல நல்ல ரமலான் பேக்கன்னு சொல்லி அரிசி, சீனி, பருப்பு, மா, கோதமா இதுகளை போட்டு ஒரு ரமலான் பேக்க கொடுத்துட்ற. மேலான பெரியோர்களே, சோர்களே, சில பேர் செல்றது உண்டு, இந்த தடவை நல்ல வேலை ஒன்று செஞ்ச இந்த ஜகாத் சல்லில என்னாச்சு செஞ்சீங்க, எங்கட பள்ளியிட மிம்பர் சூப்பராக கட்டி கொடுத்த 5 லட்சம், பள்ளியிட மிம்பருக்கு 5 லட்சம் என்ற ஜகாத் சல்லியெல்லாம் நான் கட்டி கொடுத்தேன். மேலான பெரியோர்களே, சோதர்களே, ஜகாத் சம்பந்தமான சரியான அறிவில்லாமல் அவர்கள் நினைத்தாற்போல் கொடுப்பதன் காரணமாக ஒரு பெரும் வீழ்ச்சி, ஜகாத்தின் மூலமாக அடைய வேண்டிய சமூக மாற்றம் அது அடைய முடியாமல் இருக்கின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே சரியாக அது கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்தது கொடுக்கக்கூடியவங்க மன விருப்பத்தோட கொடுக்கணும். திபுன் நஃப்ஸடுவாங்க. இந்த ஒரு சிந்தனையோட ஜகாத்தை கொடுக்கிற, இதுக்கு முன்னாலேயும் சொல்லிக்கிறோம், கஞ்சிக்கு வார ஜகாத்தை கொடுத்துட்ற, வார சல்லி அவர்கிட்ட ஜகாத் சல்லி என்ன செய்யற, கஞ்சி கொடுத்துட்ற. அப்படி ஒரு ஜகாத் சல்லியை கொடுக்கல கஞ்சிக்கு. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மாதிரி ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் முறை பேண வேண்டும். 2வது எடுக்கக்கூடியவர்களின் மனோநிலை.
நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம். ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய ஆட்சி காலம் 30 மாதங்கள், கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் ஜகாத் கொடுத்தால் எடுப்பதற்கு ஆள் இல்லை. ஐனல் வாரிமூன், ஐனல் யதாமா, கடன்காரர்கள் இல்லையா, ஐனல் மசாக்கீன், ஏழைகள் இல்லையா, அனாதைகள் இல்லையா, ஃபகீர்கள் இல்லையா என்று ஜகாத்தை சேர்த்து தேடிக்கொண்டு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டதென்றால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஆன்மீக தலைவர். அவருடைய அதிகமான போதனைகளை எடுத்து பார்த்தால் கபரை பற்றியும் சொர்க்க நரகத்தை பற்றியும் ஆகிரத்துடைய வாழ்க்கை பற்றியுமாக இருந்தது. அதனால் மக்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய பேச்சுகள், மனப்பக்குவம் அந்த காலத்தில் இருந்தவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. எடுக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும். அதனால ஈராக்கில் இருந்து அவருடைய கவர்னர் கடிதம் அனுப்புகின்றார். ஜகாத்துடைய பணம் மீதமாக இருக்கிறது, கொடுப்பதற்கு யாரும் இல்லை. கடிதம் எழுதி திருப்பி அனுப்பப்படுகின்றது. அந்த பணத்துல நீங்க திருமணம் முடிக்க இருக்கிற வாலிபர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏழைகளா இருக்கக்கூடிய வாலிபர்கள், அடிமைகளை வாங்கி உரிமை விடுங்க. அரசாங்கத்துடைய அடிமைகளாக அவர்கள் அடிமை உரிமை விடப்படுகிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மிஸ்ர்ல இருந்து இப்படி ஒவ்வொரு பகுதியில் இருந்து கடிதம் வருகின்றது. ஜகாத்துடைய பணம் இருக்கின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, 2 கூட்டமும் தயார்படுத்தப்பட்டார்கள். வரலாறை புரட்டி பார்க்கும்போது இந்த உண்மை தெரிய வருகின்றது. 2 கூட்டமும் தயார்படுத்தப்பட்டார்கள். கொடுக்கக்கூடியவர்கள் முறையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எடுக்கக்கூடியவர்களுடைய மனோநிலை பக்குவப்படுத்தப்பட்டது. என்ன மனோநிலை? ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இதற்கு ஆதாரம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்திலே புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத் வந்து கேட்கிறார்கள். நபி அவர்கள் கொடுக்கிறார்கள். பண உதவி, நிதியுதவி. திரும்ப கேட்கிறார்கள், திரும்ப கொடுக்கிறார்கள், திரும்ப கேட்கிறார்கள், திரும்ப கொடுக்கிறார்கள். கொடுத்ததன் பின்னால் பேசுவது நபியுடைய தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹக்கீம், இன்ன ஹாதிஹில் மால ஹுல்வத்துன் ஹதிரா. இந்த பணம் இருக்கின்றதே, இது பசுமையானது, அழகானது. இதுல ஆர்வம் வாரது மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய தன்மை. ஃபமன் அஹதஹா பிஸகாவத்தி நஃப்ஸிஹி, யார் இதை தன்னிறைவோடு எடுக்கிறாரோ பூரிக லஹு ஃபீஹா, அவருக்கு அதுல பரக்க செய்யப்படும். தன்னிறைவோடு எடுக்கிறவருக்கு பரக்க செய்யப்படும். இது எனக்கு போதும், இது எனக்கு போதுமாகும் என்ற எண்ணத்துடன் எடுத்தால் பரக்க செய்யப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் அஹதஹா பிஇஸ்ராஃபி நஃப்ஸின் லம் யுபாரக் லஹு ஃபீஹா, யாரு அத பேராவலோட போதா இன்னும் கிடைச்சா நல்லம், ஆஜியார் போன டிப்பும் எனக்கு தான் தந்தீங்க, இந்த டிப்பும் உங்களோட லிஸ்ட்ல என்ன போட்டுக்கோங்க, உங்களோட வாப்பா எங்கட வாப்பா கொடுத்தாரு. இது சில 2 பேருக்கு மத்தியில் உள்ள சம்பாஷணை. ரமலான் வருவதற்கு முன்னாடி கோல் அடிச்சு சொல்லிடுறது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, யார் தன்னிறைவில்லாமல் மனதுலே போதும் என்ற தன்மை இல்லாமல் எடுக்கிறாரோ ஒரு நாளும் அதில் பரக்க செய்யப்பட மாட்டாது. சென்ற தடவையும் பைத்து ஜக்காத்துக்கு லெட்டர் கொடுத்துக்கிறாரு, இந்த தடவையும் ஜக்காத்துக்கு லெட்டர் கொடுத்துக்கிறார். அவரு கிடைச்சிக்கு ஆனா போதா, பரக்கத்தில்ல, பரக்கத் எடுபட்டு போடுவிடும். கல்லதி அக்குல் வலா யஷ்பா, நபி அவர்கள் சொன்னார்கள், இவருக்குரிய உதாரணம் திண்டு திண்டு வயிறு நிறையாதவரை போல. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தேவை இருக்கிறது. அத்தியாவசிய தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படாமல் எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனையும். எத்தனையோ இளம் பெண்கள் தங்கச்சியிடத்துல சொல்லிட்டு போறா, தங்கச்சி உனக்கு வாலிப வயசு, எனக்கு 30 ஆயிருச்சு, என்ன மாதிரி கல்யாணம் நடக்காத ஒரு நிலைமை வரக்கூடா, நான் போய் சம்பாரிச்சு உனக்குரிய ஏற்பாடு செய்கிறேன். பல மாத கணக்கு இறைச்சி சாப்பிடாத ஏழைகள் இருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத ஏழைகள் இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளால் மழை பெய்தால் ஒழுகக்கூடிய ஏழைகள் இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு வசதி இல்லாத ஏழைகள் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை, அவர்களுடைய ஹக்கு இது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எடுக்கக்கூடியவர்கள் தன்னிறைவுடன் எடுக்க வேண்டும், மன நிறைவுடன் எடுக்க வேண்டும். மன நிறைவுடன் இருக்கும் போது அதிலே அல்லாஹ் பரக்க செய்வான். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த 2ம் சீராக்கப்பட்டால்
ஜகாத்தினுடைய உண்மையான அடைவை அடையலாம். அதே போன்று மேலானவர்களே, இந்த ஜகாத் இது முறையாக எடுக்கப்பட்டு முறையாக கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த சோதனை முழு ஊருக்குமாக வந்து சேரும். இந்த அளவென்றால் ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ஜகாத் கொடுக்கக்கூடிய விடயத்திலே ஒரு கிராமத்திலே இருப்பவர்கள் முறையில்லாமல் நடந்து கொள்வார்களாக இருந்தால் அந்த ஊருக்கு மழை இல்லாமல் போகும், மழை தடுக்கப்படும், சோதனைகள் உண்டாகும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த அளவென்றால் ஒருவருக்கு 1 கோடி ஜகாத் அவர் அதுல கொடுக்க வேண்டிய ஜகாத்துடைய சொத்துல அவர் கொடுக்க வேண்டியதுல ஒரு சின்ன பகுதியை கொடுக்கல என்றாலும் அதுவும் அவருக்குரிய சோதனையாக மாறும். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்த முறை பேணப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் கூட்டாக ஜகாத்துகள் கொடுக்கப்படுவது. ஜகாத்துகள் கூட்டாக கொடுக்கப்படுவது தனியாக கொடுக்கப்படும் போது இருக்கும் பிரயோஜனங்களை விட கூட்டாக ஜகாத் கொடுக்கப்படும் போது அதனுடைய பிரயோஜனங்கள் அதிகம். அன்று தொட்டும் இன்று வரை உலமாக்கள் கூட்டு ஜகாத்தின் பக்கம் மக்களை ஆர்வப்படுத்துகின்றார்கள். தனிப்பட்ட முறையில் அவர் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், தான தர்மங்கள், இதனை கொடுப்பது அவருடைய ஜகாத் பணத்தை யார் பொறுப்பாக சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அந்த பிரதிநிதிகளுக்கு, வைத்து ஜகாத்துல பொறுப்பாக இருக்கிறவர்கள் அவர்கள் சமூக பிரதிநிதிகள், அவர்கள் அதனை சரியாக நிறைவேற்ற வேண்டும். மாமின் அமீரி ஆஷரத்தின் இல்லா வயுத்தா யௌமல் கியாமத்தி வஹுவ மக்லூல். ஹதீஸ்ல வந்திருக்குது, 10 பேருக்கு பொறுப்பாக இருந்தாலும் அவர் கியாமத்துடைய நாளையில விலங்கிடப்பட்டவராக கொண்டு வரப்படுவார். சரியாக நடந்து கொண்டா அவருடைய விலங்கு கலட்டப்படும், இல்லை என்றா அவருடைய அநியாயத்தின் காரணமாக நடந்து கொண்டால் அவள் நரகத்திலே தூக்கி போடப்படும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே பொறுப்பாக இருக்கும் அவர்களிடத்திலே நம்பிக்கை சபை அவர்களிடத்தில் எங்களுடைய ஜகாத்தை கொடுக்கும் போது அதனுடைய பிரயோஜனங்கள் அதிகம். முதலாவது பிரயோஜனம், முறையாக கொடுக்கலாம் ஜகாத்தை. அதிகமான மூலதனம் கிடைக்கும், வேலையை திட்டமிட்டு செய்யலாம். மாஷா அல்லாஹ், எங்களுடைய ஊரிலும் பைத்து ஜகாத் இருக்கின்றது. பல வேலைகளை திட்டமிட்டு செய்து வருகின்றார்கள். முறையாக அந்த ஜகாத்தை கொடுக்கலாம். 2வது திட்டமிட்டு செய்யலாம். அடுத்தது அந்த ஜகாத் போர்ட் அவர்கள் உலமாக்களுடைய ஆலோசனையோட அதை பகிர்ந்தளிப்பாங்க. ஷரியா போர்டு ஒன்று இருக்கும். அவர்களுக்கு நினைத்ததை போல அவர்களுடைய புத்திக்கு பட்டதை போன்றவர்கள் செய்ய மாட்டார்கள். உலமாக்களுடைய ஆலோசனை, ஷரியாக ஜகாத்தினுடைய கடமைப்பாடுகள், அதனுடைய முறைகள், மார்க்க சட்டதிட்டங்கள் பேணப்பட வேண்டும் அங்கே. அடுத்தது மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கொடுக்கப்பட வேண்டிய 3 கூட்டத்தார்களுக்கு கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் ஃபகீர் இருக்கிறாங்க, மிஸ்கின் இருக்கிறாங்க, கடங்காரர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த கூட்டத்தார்களில் ஜகாத் எப்படி விநியோகிக்கப்படணும்டா 3 கூட்டத்தாருக்கு போய் சேரணும். 3 கூட்டத்தாரிலையும் ஒவ்வொரு கூட்டத்தாரிலையும் 3 நபருக்கு போய் சேரணும். ஒருத்தருக்கு வாஜிபான ஜகாத் பணத்தை அவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்க ஆரம்பிப்பாராக இருந்தால், உதாரணமாக 1 லட்சம் ஜகாத் இவர் கடமை, இவர் கொடுப்பது, இவர் எவ்வளவு கொடுக்கணும்? ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபா தான் கொடுக்கணும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சரியாக இவர் கொடுப்பதாக இருந்தால் இப்படித்தான் கொடுக்க வேண்டும். அங்கே ஒரு ஜகாத்துக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு குழு இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படும் போது அதனை அவர்கள் சரியாக நிறைவேற்றுவார்கள். ஒரு பெரிய ஒரு மூலதனத்தை வைத்து மக்களுக்கு அதனை சரியாக கொண்டு போய் சேர்ப்பார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்தது ஏழைகளுடைய மானங்கள் பாதுகாக்கப்படும். அவர்களுடைய மான மரியாதையுடன் ரகசியமாக வந்து இவர்களிடத்திலே இவர்களுடைய தேவைகளை முன்வைப்பார்கள். அவர்களுடைய மானபங்கப்படுத்தப்படாமல் இருப்பதற்குத்தான் கூட்டு ஜகாத். அவரை வைத்து கேள்வி கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் முன்னாடி அவரை அலட்சியப்படுத்துவது இது முறைகேடான ஒரு விஷயம். அடுத்தது மேலானவர்களே, சமூகத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் இருக்கிறார்கள்,
அவர்கள் பத்தினித்தனத்துடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டு என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் கேட்பதிலே வெட்கப்படுகின்றார்கள். கஷ்டத்தோட சிரமத்தோட ஏழ்மையோடு இருக்கிறார்கள், ஆனால் மக்களிடத்திலே கை நீட்டி பழக்கம் இல்லை அவர்களிடத்திலே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹில், விடயம் தெரியாதவர் அவரை பார்த்தும் நினைப்பாராம் இவருக்கு என்னப்பான்னு நினைப்பாராம். ஆனால் அவர்களுடைய அந்த பத்தினித்தனத்தின் காரணமாக மக்களிடத்தில் கேட்காமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஜகாத் போய் சேரும். வைத்து ஜகாத் இருந்தால், ஜகாத் நிதியம் இருந்தால் அவர்கள் அலசுவார்கள், ஆராய்வார்கள். எத்தனை குடும்பம் இருக்கின்றது, எத்தனை தேவை இருக்கின்றது, 400 குடும்பத்தினுடைய கடிதம் வந்திருக்கின்றது, 200 குடும்பத்துக்கு தேவையான மூலதனம் நிதிதான் இருக்கின்றது, இவர்களிலே யார் யாருக்கு கொடுப்பது என்று அலசி ஆராய்ந்து கொடுப்பார்கள். அதிலே தேவை இருந்தும் யாசிக்காமல் பத்தினித்தனத்தோடு இருப்பவர்களுக்கும் அந்த பணம் போய் சேரும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஜகாத் என்பது ஒரு இபாதத். சரியாக இதனை நிறைவேற்றப்பட வேண்டும். கொடுக்கக்கூடியவர்களும் முறை பேண வேண்டும், எடுக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்த வேண்டும். அப்படி செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஊரிலேயும் திட்டமிட்டு நாம் செய்யும் இந்த ஜகாத்துடைய வேலை திட்டம் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். கணக்கு போட்டு திட்டமிட்டு எத்தனை பேருக்கு அத்தியாவசிய தேவை உள்ள இருக்குது அவர்களுடைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அவர்களுடைய தேவைகளை இந்த வருடம் பூர்த்தி செய்து அடுத்த வருடம் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கலாம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே சரியான முறை பேணி செய்வது. ரமலான் ஒரு பாக்கியத்துக்குரிய மாதம். சதகாக்கள், தான தர்மங்களை அதிகமாக செய்து எங்களுக்கு கடமையான ஜகாத்தை நிறைவேற்றி இன்னும் என்னென்ன நற்காரியங்கள் இருக்கின்றனவோ அனைத்து நற்காரியங்களிலையும் நாம் ஈடுபடுவது. குறிப்பாக முழுலகத்திலேயும் இன்றைக்கு அமைதியற்ற ஒரு நிலைமை, எங்கு பார்த்தாலும் யுத்தமும் போரும் வெடிப்பும் இரத்தமுமாக இருக்கின்றது. இந்த நிலைமைக்காக வேண்டி நாம் துஆ செய்வது, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்வது. இன்றைய இரவு, இன்று மக்ரிபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரவு முக்கியமான இரவு. ரமலானுடைய பிறை 17 யௌமுல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இந்த இரவுக்கு சொல்கிறான். இந்த நாளைக்கு யௌமுல் ஃபுர்கான் என்று சொல்கிறான். சத்தியமும் அசத்தியமும் பிரித்தறியப்பட்ட நாள். இந்த நாளையிலே நபி அவர்கள் அதிகமாக துஆ செய்த ஒரு நாள். இந்த நாளையிலே நாம் அதிகமாக, இந்த இரவிலே நாம் எங்களுக்காக வேண்டி, எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி, பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்வது, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை பிரயோஜனப்படுத்தி அவனால் வாக்களிக்கப்பட்ட அனைத்து நன்மைகளையும் வெகுமதிகளையும் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா, தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயா, பாவங்களை மன்னித்தருள்வாயா. பாவ கரைகளோட கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நோன்பு பிடித்தவர்களாக கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். பசித்தவர்களாக கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். தாகித்தவர்களாக கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்து கொள்வாயா யா அல்லாஹ். 16 நோன்புகளை பிடித்திருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ தவறுகளை செய்து விட்டோம் யா, சரியாக முறையாக பேணலையா அல்லாஹ். கஷ்டத்தோடு பிடித்த அந்த நோன்புகளை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். தொழுத தொழுகைகளை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். ஓதிய குர்ஆனை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய சோதனைகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். முழு உலகத்தையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். முழு உலகத்திலேயும் அமைதியையும் சமாதானத்தையும் நீ ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وسلم.